ஹே குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் தக் லைஃபோட ரிவ்யூ பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நேத்திக்கு தான் அந்த ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரைலர் பார்த்தாச்சு நான். ஸோ ட்ரைலர் பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபைடா இல்லை அன்சாட்டிஸ்ஃபைடா கேட்டேன் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அன்சாட்டிஸ்ஃபைட் தான். தமிழ் மூவிஸ்லயே மோஸ்ட்லி வந்து ஒரு 20 to 30 ஃபிலிம்ஸ் ஆகுது அட்லீஸ்ட் கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸ் இருக்கும். ஸோ அதுலயே பார்த்தீங்கன்னா மணிரத்னம் சாரும் கமல் சாரும் சேர்ந்து ஒரு படம் நாயகனும் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் அதே முட்டையை நம்ம திருப்பி போட்டு மறுபடியும் வேக வச்சா அது பொறிஞ்சு போகுமா இல்லை எப்படி ஆகும் அப்படின்ட்டு படம் பார்த்தாதான் தெரியும். இந்த படம் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன் பிளேவும் வழக்கமான கேங்ஸ்டர் ஸ்டோரியா இருந்தாலுமே ஸ்கிரீன் பிளேவும் டைரக்ஷனும் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னா இந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு இன்னுமே வாய்ப்பு இருக்கு. மணிரத்னம் சாரே இப்போதைக்கு அப்டேட்டட் இல்லைன்னு தான் சொல்லலாம். பிகாஸ் ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸாவே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லாவும் போல அப்படின்னு சொல்லலாம் ஃபிலிம்ஸ் எல்லாமே. இனி ஸ்டோரிக்குள்ள போலாமா? இந்த கதை நடக்கிறது பாத்தீங்கன்னா டெல்லி கேங்ஸ்டர் ஸ்டோரியா ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா ட்ரைலர்லயே ஒரு சில சீன்ல வந்து கார் சேசிங் சீன்ல டிஎல்னு போட்டிருக்காங்க. ஸோ அதை வச்சுதான் சொல்றேன். ஸோ இந்தியால டிஎல்னா டெல்லி மட்டும்தான் இருக்கு இல்லையா, அதுக்காக சொல்றேன். இந்த படத்துல கேங்ஸ்டரா வராங்க கமல் சார், அவருக்கு தத்து பிள்ளையா வராங்க சிம்பு சார் அவங்க. ஸோ சகுனி மாதிரி ஒரு கதாபாத்திரத்துல வராங்க நாசர் சார். ஏதோ ஒரு இஷ்யூனால ஸோ அந்த இடத்துல கமல் சார் அவரோட ஆப்சன்ஸ் இருக்கு. ஸோ அந்த இடத்துல யார் நிரப்புறது அப்படின்ட்டு நாசர் சாரோட அட்வைஸ்னால ஒரு சின்ன வில்லத்தனத்தோட வராங்க சிம்பு அந்த பிளேஸ்ல. ஒரு வழியா கமல் சாரோட பிளேஸுக்கு வந்த சிம்பு சார் அவர்கள் சோ இதுக்கப்புறம் கமல் சார் திரும்ப வரவே கூடாது, ஏதாவது ஒரு சகுனித்தனம் பண்ணி அந்த இடத்துல இருக்க வைக்கணும்னு பாக்குறாங்க வித் ஹெல்ப் ஆஃப் நம்ம நாசர் சாரோட. அவங்க கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சிம்பு நாசர் சார் ஸோ அன்எக்ஸ்பெக்டடா ஸ்டோரி நடக்குது. இந்த ட்ரெய்லர்ல காட்டின ஸ்டோரியை விட செகண்ட் லேயர் ஸ்டோரி ஏதாவது ஆட் பண்ணாங்க அப்படின்னா இந்த மூவி ஒன் டைம் வாட்சபிளா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஓல்டு வைன் நியூ பாட்டில் இனி விற்க முடியாதுன்னு மணிரத்னம் சாருக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அதை நம்பிதான் படம் போய் பார்க்க போறேன்.